إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இணையதளம் வழியாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக இந்த தலைப்பை இணையதளத்திலே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற நம் சகோதரர்களுக்காக வேண்டி ஒரு உபதேசமாக இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை மிக தெளிவாக நம்முடைய கையிலே தந்திருக்கிறான். அந்த பாதை மிக தெளிவாக இருக்கிறது. அதிலே எந்த விதமான முரண்பாடுகளோ குழப்பங்களோ குறைபாடுகளோ இந்த மார்க்கத்திலே கிடையாது. அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை மனிதர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த சமுதாயத்திடத்திலே இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய இந்த ஹக்கை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்திலே சொல்கிறான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ருஜத் லின்னாஸ். இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நல்லதை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், பாவத்தை விட்டும் அவர்களை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப நன்மையை மனிதர்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டியதும் தவறுகளை தடுக்க வேண்டியதும் ஒரு சிறந்த சமூகத்தினுடைய அடையாளம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அடிப்படைகளை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தவர்களாக இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில செய்திகளை, அதாவது இந்த தாவாவோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு, குறிப்பாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, இன்றைக்கு எம்முடைய இந்த தாவா பிரச்சாரம் பல வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, மேடைகளிலே, பிரச்சார மேடைகளிலே, ஜும்மா மேடைகளிலே, அதே போல பொது இடங்களிலே பல்வேறு கொள்கை நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த தாவா பிரச்சாரத்தை, குர்ஆன் சுன்னாவை, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிறோம். இது ஒரு வகை. இதே போல இன்னும் ஒரு வடிவத்திலே இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அது என்னண்டா, எழுத்து வடிவம், எழுத்திலே சஞ்சிகைகள் வழியாக, அதே போல சிறிய, அதாவது துண்டு பிரசுரம் வழியாக, இப்படியும் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதே போன்று பேச்சுக்களை இணையதளங்களிலே நாம் பதிவேற்றம் செய்து அப்லோட் செய்து அதன் மூலமாக நம்முடைய பிரச்சார பணி ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. யூடியூபிலே இன்னும் இது போன்ற பல்வேறு வழிகளின் ஊடாக நம்முடைய மார்க்க பிரச்சாரங்கள் மனித சமுதாயத்திடத்திலும் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த இணையதளத்தை பொறுத்தவரையும் இதிலே எழுத்து உருவமாக, ஒலி வடிவமாக, அதே போன்று காணொலிகள், அதாவது வீடியோக்கள் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகள் மக்களை சென்றடைகிறது. பொதுவாகவே இந்த ஏனைய பிரசங்கங்கள், ஏனைய மேடை பேச்சுகளை விட இந்த இணையதளம் மூலமாக நம்முடைய பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிற போது அதிலே பல வகையான சோதனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். உதாரணமா ஒருவர் தன்னுடைய நிகழ்ச்சிகளை இணையதளத்திலே வெளியிடுகிறார், நிகழ்ச்சிகளை அப்லோட் செய்கிறார், பதிவேற்றம் செய்கிறார், அதை மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். இப்படி நாங்கள் இணையதளத்தை பயன்படுத்துகிற போது
இந்த இணையதளங்களிலே பல்வேறு வகையான சோதனைகள் நம்மை குறுக்கிடுகிறது. ஆபாசமான பல விஷயங்கள், மார்க்கத்துக்கு புறம்பான பல்வேறு அம்சங்கள், இசை, இதே போன்ற பெண்களுடைய சோதனைகள் என்று நிறைய சோதனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். ஒரு பிரச்சாரம் செய்கிற ஒரு சரியான ஒரு தாய் இணையதளத்திலே தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற போது இது போன்ற பிரச்சனைகளை அவர் சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. நாம் ஒரு இமெயிலை பயன்படுத்தினாலும் சரி, அல்லது ஃபேஸ்புக் மூலமாக நம்முடைய செய்திகளை கொண்டு சேர்த்தாலும் சரி, அல்லது ஒரு வெப்சைட் மூலமாக நாம் ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் சரி, இப்படி எந்த வடிவத்தில் நாம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் அதிலே பல வகையான சோதனைகள் வருகிறது. சில நேரங்களிலே இந்த சோதனைகளிலே வழிதவறி போகிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த சோதனைகளை நாம் எதிர்கொண்டு தவறின் பக்கம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் நம்முடைய சிந்தனையை தாவா என்ற அந்த சரியான நோக்கத்தோடு பயன்படுத்தி அதிலே வெற்றி காணுகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல சோதனை இந்த இணையதளத்திலே பிரச்சாரம் செய்கிறவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்கை நாம் சொல்லலாம். இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையும் இந்த ஃபேஸ்புக் என்பது இது நம்முடைய பாஷையிலே சொல்வதென்றால் ஒரு கடைத்தெரு என்று சொல்லலாம். ஒரு கடைத்தெருவுக்கு நாம் போகிறோம், அங்கே பல வகையான மக்களை பார்க்கிறோம். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், ஏமாத்துறவனும் இருப்பான், பொய் சொல்றவனும் இருப்பான். இப்படி கடைத்தெருவில் எப்படி பலதரப்பட்ட மக்களை நாங்கள் சந்திக்கிறோமோ இதுபோலதான் இந்த ஃபேஸ்புக் முகநூல். இது ஒரு சமூக வலைத்தளம் என்று சொல்வார்கள். எல்லோருமே இதில் தங்களை பதிவு செய்து கொண்டு தங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகள், தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தவைகள், தங்களுடைய பிரயாணங்கள், தங்களுடைய அன்றாட விஷயங்களை எல்லாம் அதில் என்ன செய்கிறார்கள், அவ்வப்போது போட்டோக்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக இப்படி என்ன செய்கிறார்கள், அதிலே பதிவேற்றம் செய்கிறார்கள். இந்த இடத்துக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய நாங்களும் செல்ல வேண்டியிருக்கிறது. அதை முழுமையாக ஒருவர் ஒதுங்கி இருக்கிறார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம மக்கள் மத்தியில் நேரடியாக போய் பேசுவோம், இந்த ஃபேஸ்புக் மூலமாலாம் போனால் அதில் பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று ஒதுங்கி இருந்தால் எப்படி? நீங்க பாருங்க, இப்போ கடந்த கால பெரிய பெரிய அறிஞர்கள், இப்போ நவீன காலத்தில் வாழக்கூடிய பெரிய அறிஞர்கள், இவங்களெல்லாம் நீங்க ஃபேஸ்புக்கில் காண முடியாது. அப்போ ஃபேஸ்புக் அவங்க வரையில்லைன்றதுக்காக அவங்க தாவாவில் அக்கறை இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. அந்த பேர்ல வேறவங்க செய்கிறாங்க, ஆனால் அவர்கள் நேரடியாக இதில் ஈடுபடுறதில்லை. அப்போ ஏன்டா அவர்களுடைய முயற்சி இந்த ஃபேஸ்புக்கில் ஈடுபடுவதை விட மிக கடுமையாக இருக்கிறது. இதில் ஈடுபட்டால் அதை செய்ய முடியாது. இதை விட மிக பயங்கரமான கடுமையான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இந்த ஃபேஸ்புக்கை சாதாரணமாக நம்மை போன்றவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ சாதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்களிலே மக்களுக்கு ஒரு அவசரமாக ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பதற்குரிய ஒரு ஊடகமாக ஃபேஸ்புக் இருக்கிறது. ஒரு செய்தியை நீங்கள் ஒரு சில வினாடிகள் என்ன செய்யலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ உதாரணமாக ஒருவர் என்ன செய்வார், தனக்கென்று ஆயிரக்கணக்கான நண்பர்களை வைத்திருப்பார். ஒரு செய்தி அவர் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே அந்த ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு அது உடனே பரிமாறப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு பரிமாறுகிறார்கள், இப்படி அவர்கள் தங்களுடைய நண்பர்கள், இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் சார்ந்தவர்களுக்கு இந்த செய்தியை பரிமாறுகிற போது ஒரு செய்தி மிக வேகமாக இன்றைக்கு என்ன செய்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. ஸ்கைப்பில் ஒருத்தரோடு பேசுறதை விட அல்லது வேறு வேறு ஒரு நேரடி லைவ் நிகழ்ச்சி செய்வதை விட இந்த ஃபேஸ்புக் என்பது மக்கள் மத்தியிலே மிக அவசரமாக செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு ஊடகமாக அது இருக்கிறது. ஆனால் ஒரு வேதனையான ஒரு கவலையான ஒரு செய்தியை இந்த இடத்திலே பரிமாறலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையும் அதிலே ஒருவர் தன்னுடைய பெயரை பதிவு செய்யணும்னா அங்கே ஐடென்டி கார்டு கேட்காது, அல்லது அங்கே ஒஃபீஸ் நடத்தி நீங்கள் யார் எவர் எங்கேருந்து வாரீங்கன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நம்மளோட பாட்டுக்கு ஒரு இமெயிலை திறந்தாச்சு, நம்ம எந்த பேரில் வேண்டாலும் திறக்கலாம், ஆணாவும் திறக்கலாம், பொம்பளையாகவும் திறக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு போஸ்டில் உள்ள ஆள் மாதிரியும் திறக்கலாம். இப்படி என்ன பேரில் வேணும்னாலும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு தனக்கு ஒரு முகவரியை ஏற்படுத்தி கொள்ளலாம். சில நேரத்தில் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட 10, 15, 20 ஒருவருக்கு நினைச்சா 100 முகவரியை கூட என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்கில் உருவாக்கலாம். இப்போ இதில் ஒருவர் என்ன செய்கிறார், உண்மையாகவே தன்னுடைய பேர்லையோ அல்லது தன்னுடைய புனை பேர்லையோ ஒரு பெயரை உருவாக்கி வைத்துக்கொண்டு இணையதளங்கள் இன்றைக்கு நிறைய யூடியூப்களில் நிறைய இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் பதிவேற்றப்படுகிறது. அதே மாதிரி விமோ என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு யூடியூப் மாதிரியே இந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வசதி உள்ள ஒரு இணையதளம் இருக்கிறது. அதன் மூலமாகவும் நிறைய நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளை என்ன செய்வாங்க, அந்த நிகழ்ச்சியில் கொண்டு அப்படியே என்ன செய்வாங்க, ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று என்ன செய்வாங்க, தன்னுடைய பக்கத்தில் அறிமுகப்படுத்துவாங்க. இதில் நிறைய பயான்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. நிறைய சமுதாயத்துக்கு தேவையான கல்வி நிகழ்ச்சிகள், பல்வேறு வகையான விஷயங்கள் இந்த ஃபேஸ்புக் மூலமாக
நிறைய மக்களுக்கு பிரயோசனப்படுகிறது. இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையும் ஒரு சிலர் அதிலே நிறைய பிரயோசனப்படுவதை போன்று ஒரு சிலர் தங்களுடைய நேரத்தை அநியாயமாக என்ன செய்கிறார்கள், அந்த ஃபேஸ்புக்கிலே பயன்படுத்துகிறார்கள். சில நேரங்களிலே மனிதர்கள் என்ற வகையில் இந்த தாக்கம் எல்லோருக்கும் வருகிறது. நம்ம முக்கியமில்லாத ஒரு விஷயத்துக்காக பல மணி நேரம் என்ன செய்வோம், அதிலே நம்முடைய அதோட ஈடுபாட்டை நம்ம காட்டுவோம். அதற்காக நம்ம அதை பதிவேற்றம் செய்யறது, அதை ஷேர் பண்றது, அதை அடுத்தவர்களுக்கு அனுப்புறது, மெசேஜ் பண்றது, இது போன்ற விஷயங்கள்ல சமுதாயத்துக்கு எந்த தேவையும் இல்லாத சில விஷயங்களையும் கூட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பரிமாறிக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் நல்லவர்களுக்கும் கூட அதனுடைய தாக்கம் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஒரு ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறாரு, ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி, யூடியூப்ல போடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பக்கத்தில் போட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு அதை என்ன செய்யறார், பகிர்ந்து கொள்கிறார். இது ஒரு நல்ல விஷயம். ஒரு மார்க்கமானையோ அல்லது வேற நல்ல சில பிரயோசனமான விஷயங்களையோ அல்லது உலகியல் ரீதியான ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வியையோ அல்லது வேறு ஏதாவது உலகத்துக்கு பிரயோசனமான ஒன்றையோ அவர் தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது இது ஒரு பிரயோசனமானது. இது இல்லாமல் இன்னைக்கு என்னென்ன முக்கியமாக உலகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, தேவையில்லாத காதல் கவிதைகள், யாரோ எழுதிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். இது நம்முடைய அந்த உணர்வுகள் சரியாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக சமுதாயத்தினுடைய நலனுக்காக நம்முடைய உணர்வுகள் இல்லை என்பதை இது போன்ற விஷயங்கள் வெளிப்படுத்தும். சகோதரர்களே, அப்ப இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையும் இதிலே நாம் எப்படி ஒரு முழுமையான பிரயோசனம் அடைவது, நம்முடைய நேரங்களை சரியான முறையிலே நெறிப்படுத்தி தேவையான விஷயங்களை இந்த ஃபேஸ்புக் மூலமாக நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு நல்ல பிரயோசனமான விஷயங்களை நாம் அடுத்தவர்களுக்கு நாங்கள் அதை அனுப்புவதன் மூலம் இதன் மூலமாக நல்ல ஒரு பிரயோசனத்தை காணலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னென்று சொன்னா, இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்கில் சில பேர் செய்கிற அநியாயங்களை பார்க்கிற போது இது உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்துதான் செய்கிறார்களா, அல்லது அல்லாஹ் நம்மளெல்லாம் பார்க்கல, நம்மளை விசாரிக்க மாட்டான், இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று அவர்கள் கவனவீனமாக இப்படி நடந்து கொள்கிறார்களா என்று தெரியவில்லை. மிக பயங்கரமான தவறுகளை இந்த ஃபேஸ்புக்கில் என்ன செய்கிறார்கள், நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள். ஒரு புறத்திலே மார்க்கம் அல்லாத சினிமா துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய சினிமாக்களை இந்த ஃபேஸ்புக் மூலமாக பிரபலியப்படுத்துகிறார்கள், அதிலே விமர்சனம் செய்து கொள்கிறார்கள், அதில் ஒருவர் சண்டை பிடிக்கிறாங்க. இது ஒரு கலாச்சாரம். அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலை இந்த ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்து கொள்கிறார்கள், அதில் விமர்சனம் செய்கிறார்கள். ஒருவர் இன்னொருத்தர் திட்டுவார், பேசுவார். ஏன்னா ஒருவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணோடனே அதுக்கு கீழே என்ன செய்வாங்க, அவர் போட்ட அந்த செய்தி சம்பந்தமான கொமெண்ட் அடிப்பாங்க, அது சம்பந்தமான விமர்சனம் செய்வாங்க. நீங்க போட்டது நல்லது, நான் இதை விரும்புறேன்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க. சில நேரத்தில் இது சரியில்லாது, இந்த சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்க கூடாது, அல்லது இந்த போட்ட இந்த நிகழ்ச்சியை பதிஞ்சவர் அல்லது இதை போட்டவர் ஒரு மோசமானவர் என்று சில நேரம் முறைகேடான விமர்சனங்கள், அது கொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ உதாரணமாக நான் பேசுற இந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். அப்ப கீழே ஒருவர் வருவார், சொல்ல மாஷா அல்லாஹ், ஒரு பிரயோசனமான ஒரு வேலையை நீங்க செஞ்சுக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி வேலையை நம்ம எதிர்காலத்தில் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆள் கீழே என்ன செய்வார், அவரோட கருத்தை எழுதலாம். அதே நேரத்தில் இன்னும் சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறார் இவருக்கு எந்த ஒரு இதுல என்ன லாபம், இதுல என்ன தேவை என்று தேவையில்லாம என்ன செய்வாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி கருத்து தெரிவிப்பவர்களை ரெண்டு வகையாக நாங்க பார்க்கணும். ஒன்று, உண்மையாகவே தங்களுடைய சொந்த முகவரியில், இப்ப நான் ஒரு நிகழ்ச்சியை பதிவேற்றம் செய்கிறேன், ஒரு நிகழ்ச்சியை நான் நண்பர்களுக்கு நான் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அதுக்கு கீழே உண்மையான பேருள்ளவர்களும் என்ன செய்வாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. இது உண்மையாக சொல்லத்தான் வேணும். குறைபாடுகள் விட்டுந்தா நீங்க நல்ல மாஷாலா நல்ல ஒரு நிகழ்ச்சி, இதுல இன்னும் குறைபாடை நீங்க விட்டுக்கிறீங்க, அந்த குறைபாடை எதிர்த்து நீங்க நிவர்த்தி செய்யுங்க என்று கருத்துக்களை தெரிவிக்கலாம், அல்லது அதை ஆர்வப்படுத்தலாம், அல்லது ஏனைய மக்களுக்கும் அந்த செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு தங்களுடைய பக்கங்களிலும் என்ன செய்யலாம், அதை பகிர்ந்து தன்னுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பலாம். இப்படி இது ஒரு வகையா இருக்கிறது. இன்னும் ஒரு சாரா இருக்கிறாங்க, அவங்க என்னன்னு பார்த்தா புனை பேர்ல வைப்பாங்க, அவங்களோட சொந்த பேர் இருக்காது. யாராவது ஒரு ஆம்பளை பொம்பளை பேர்ல வைக்கலாம். இப்போ ஒரு அப்துல்லா என்பவர் ஆயிஷா என்ற பேர்ல கூட தன்னை பதியலாம், அல்லது ஒரு அப்துல்லா 100 அப்துல்லாவாக என்ன செய்யலாம், அப்துல்லான்னு சொல்லலாம், அபு அப்துல்லான்னு போடலாம். இப்படி தன்னுடைய பல பேர்ல அவருக்கு ஒரு முகவரி வச்சு கொள்ளலாம். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு சொந்த முகவரி வச்சு கொள்றாங்க. இது இல்லாம பொம்பளையோட பேர்ல வைக்கிறாங்க, மற்றவங்களோட பேர்ல வைக்கிறாங்க. ஒருவர் அப்துல்லா என்பவர் முஸ்தபா என்பவருடைய பேர்ல இயங்குறார். அப்ப என்னது, அவருடைய பேரை அந்த இழிவுபடுத்துவதற்காக அல்லது அவருடைய பேரை இழிவுபடுத்துற நோக்கம் இருக்குது, நல்ல நோக்கம் இருக்குது.
இப்போ ஒருவருடைய பேரை மேலோங்க செய்யறதுக்காக, அவரை பத்தி மக்கள் மத்தியில் நல்ல கருத்தை கொண்டு வரதுக்காகவும் அடுத்தவங்களோட பேர்ல என்ன செய்யறாங்க, முகவரியை திறந்து அவரை பத்தி நல்ல கருத்துக்களை ஊட்டுறாங்க. இதுவும் நடக்குது. இன்னும் சில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்போ என்னுடைய பேர்ல இன்னும் வருவார், அவர் மக்களுக்கு என்ன செய்வாரு, நான் என்னுடைய போட்டோவை போடலாம், யார போட்டோவை போடுறேன்னு அங்க எந்த விதமான வரையறைகளும் பேஸ்புக்ல இருக்காது. யார போட்டோ வேண்டாலும் தூக்கி போடலாம், யார பேரை வேண்டாலும் போடலாம். அதுக்கு அவருக்கு ஒரு ஜிமெயிலோ அல்லது யாஹூலையோ ஒரு ஐடியா திறந்துட்டா போதும். அப்ப அப்படி இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கடா, பிழையான பெயர்கள்ல தேவையில்லாத விமர்சனங்கள் செய்கிறார்கள். இப்ப உதாரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம், இணையதளத்துல தௌஹீத் பிரச்சாரம் எவ்வளவு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அதே பக்கத்துல இன்னும் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த தௌஹீத் பிரச்சாரத்தை சீர்குலைக்கிற விதமான விமர்சனங்களும் ஒரு பக்கத்துல போகுது. ஒரு பயானம் நாங்க என்ன செய்யறோம், பேஸ்புக்லயோ அல்லது இணையதளத்திலயோ யூடியூப்லயோ ஏத்துறோம். அதுக்கு கீழே வருவாங்க சிலவங்க, அவங்களோட சொந்த பேர் அறிக்காது, என்ன செய்யறாங்க, அதாவது இவரை உங்களுக்கு தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்ட மோசமானவர் தெரியுமா என்று அதுக்கு கீழே அவங்களோட கருத்துக்களை பதிகிறாங்க. யாருன்னு தேடி பிடிக்கல. அது காரணம் என்ன, அவரோட சொந்த பேர்ல இருந்தா தேடி பிடிக்கலும். இவர் விவரம் இல்லாம யாரையோ ஒரு பேர்ல என்ன செய்யறாரு, கீழே இந்த மாதிரி செய்யறாரு. நான் இதை என்னத்துக்கு சொல்றேன்டா, உண்மையிலேயே எந்த ஒரு இடத்திலையும் நம்முடைய முயற்சிகள் சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய சிந்தனைகள், இந்த அனைத்துமே அல்லாஹ்வுக்கு பயந்து நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகள் அல்லாஹ்வுக்கு பயப்படாம இறையச்சம் இல்லாம இருக்குமா இருந்தால் அது அல்லாஹ்விடத்துல நாளைய மறுமையில விசாரிக்கப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், மனிதனுடைய கேள்வி, மனிதனுடைய பார்வை, மனிதனுடைய உள்ளங்கள், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இந்த ஒவ்வொன்றும் நாளைய மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட இருக்கிறது. அப்ப நாளைய மறுமையிலே நம்முடைய கேள்விகள், பேச்சுக்கள் எல்லாம் விசாரிக்கப்பட இருக்கிறது. அப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் நமக்கு விசாரணை இருக்கிறது என்ற இந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்துல ஒழுங்கா பதியுமா இருந்தால் நம்ம எழுதும் போது நம்ம யோசிக்கணும், நம்மளோட பேர்ல எழுதலைன்னா கூட நாம தான் எழுதுறோம். அப்போ நம்மள மறைவுல அல்லாஹ் பார்க்கறானா இல்லையா, பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம எழுதுற விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா, தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், இந்த அநியாயக்காரர்கள் நினைக்க வேண்டாம், அவர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று. நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க செய்யற அநியாயத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது, அல்லாஹ் விளங்காம இருக்கிறான், தெரியாம இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க எழுதுறத பார்க்கிறான். உங்களோட பேர்ல இல்லைன்னா கூட நீங்க எந்த பேர்ல இருந்தாலும் நாளைய மறுமையில என்ன செய்யப்படும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்றான், அதாவது குல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உக்ஹி, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் நாங்கள் ஒரு பதிவேட்டை வைத்திருக்கிறோம், பதிவேட்டை நாங்கள் மாட்டியிருக்கிறோம். வனுஹ்ருஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, நாளைய மறுமை நாளிலே அவன் வாசிக்கக்கூடிய ஒரு ஏடாக அவன் கையில கொடுத்துடும். எப்படி, இக்ரா கிதாபக், உன்னுடைய பதிவேட்டை நீ வாசித்துப்பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினத்தில் உன்னை நீ விசாரிப்பதற்கு நீயே போதுமானதா. பார்த்துக்கொள், நீ ஃபேஸ்புக்ல உட்கார்ந்து எழுதுனா, நீ நினைச்சா இதெல்லாம் யாரு பார்க்க போறா, நான் தானே எழுதுறேன், என் பேர்ல எழுதுறேன், மக்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறோம். ஆனா எழுதும் போது உண்மையிலேயே நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து எழுதணும். நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம், மனித மானங்களோடு விளையாடுகிறோம். பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தியும் அடுத்த ஆளுக்கு விமர்சனம் பண்றாங்க, தேவையில்லாத விமர்சனங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஒரு மனிதனுடைய மானத்திலே தலையிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஒரு ஆளை பத்தி நம்ம மோசமா பேசணும்டா, உண்மையாகவே அந்த மனிதர் மோசமாக இருந்தால் நம்மளோட பொறுப்பு என்னண்டா, உரியவரிடத்தில் செல்ல வேண்டும் அல்லது உரிய இடத்துக்கு செல்ல வேண்டும், உரியவரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அவருக்கு நேரடியாக நாம் நம்முடைய உபதேசத்தை செய்ய வேண்டும். இதை விட்டுவிட்டு நாம இணையதளங்கள்லையோ அல்லது ஃபேஸ்புக்ல வேற எந்த முகவரியிலோ நாம அவர்களை கேவலப்படுத்துவது என்பது மிகவும் முறைகேடான, மனவருத்தப்படக்கூடிய, அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மானங்களுக்கு ஒரு பெருமதியை வைத்திருக்கிறார்கள். மக்கமா நகரத்திலே ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து கேட்கிறாங்க, இந்த நகரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்றாங்க. இந்த நகரம் என்னன்னு தெரியுமா, இந்த நாள் என்னன்னு தெரியுமா, இந்த மாதம் என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டே தானே கேட்கிறாங்க, வேற பேர் வைக்க போறாங்களாக்கும், அல்லாஹ்வும் தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, இந்த நகரம் எப்படி புனிதமான நகரமோ, இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமோ, இந்த நாள்கள் எப்படி புனிதமான நாளோ, இதே போன்று உங்களுடைய மானமும் மரியாதையும் இரத்தமும் அடுத்தவர்கள் மேல ஹராமாக இருக்குது. அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை நாங்க வாங்கிடக்கூடாது, அடுத்தவர்களுடைய இரத்தத்தை நாங்க வீணாக ஓட்டிவிடக்கூடாது. அப்ப இவ்வளவு மானத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு பெருமதியை இருக்கிற போது அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையோடு நாங்கள் விளையாண்டால் நாங்க நினைக்கலாம் சில நேரம், எப்படி
நாங்கள் வந்து பெரிய ஒரு கெட்டித்தனமான ஒரு வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், அவரை பற்றி நாங்கள் வந்து ரொம்ப மக்களுக்கு இனங்காட்டிட்டோம் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்ன தெரியுமா? அப்படி நாங்கள் எழுதுவது தவறு. அப்படி நாங்கள் எழுதுவது தவறு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் தவறு செய்தால் நேரடியாக சுட்டி, சில நேரம் நாங்கள் ஒருவருடைய செயலை பார்த்து தவறு என்று நினைத்திருப்போம், அவருடைய வெளிப்படையான சில செய்திகளை பார்த்து இவர் மோசமானவர் என்று நாங்கள் நினைத்திருப்போம். ஆனால் நேரடியாக நீங்கள் அந்த சகோதரரை, அந்த குறிப்பிட்ட நபரை, அந்த முஸ்லிமை நீங்கள் விசாரித்து பார்த்தால் சில நேரம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக அவருடைய விஷயங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் அவரை தவறாக நினைத்திருப்பீர்கள். அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்றான்? குல் நபி, அதாவது இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபதபையனு, ஒரு கெட்டவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை தெளிவாக விசாரியுங்கள். ஏனென்று சொன்னால் அன் துசீபு கௌமன் பி ஜஹாலத்தின், விளங்காமல் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் தவறு செய்து விடுவீர்கள். தவறு செய்துவிட்டு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின், நீங்கள் செய்த அந்த தவறை நினைத்து புறவு கவலைப்படுவீங்க. அநியாயமா இவரை பத்தி நான் தப்பா சொல்லிட்டேனே, நான் தப்பா நினைச்சிட்டேனே, நான் வந்து மோசமா இவரை பத்தி சொல்லிட்டேனே, நான் இப்படி சொல்லிக்க கூடாது, இப்படி ஒரு தவறை நான் விட்டிக்க கூடாது என்று நீங்கள் ஆத்திரப்படாம, கோபப்படாம, நீங்க வந்து மனவர்த்தப்படாம இருக்கணுமா இருந்தால் நீங்க வந்து ஒரு செய்தி வரும்போது விசாரிச்சு கொள்ளுங்க. சில நேரம் நீங்கள் யாரை தவறானவர்கள் என்று பேசுகிறீர்களோ உண்மையாகவே அவர்கள் தவறானவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்முடைய கடமை என்ன? குர்ஆன் என்ன சொல்கிறது? ஒரு மோசமானவரை நீங்க வந்து ரோட்ல நின்று அவரை மானங்குலைங்க என்றா சொல்லுது. அழகான முறையிலே அவரோடு நாங்கள் அணுக வேண்டும். அவர் அல்லது அவரு நம்ம சொல்லி கேட்க மாட்டார் என்ற நண்பர் மூலமாக அவருக்கு நாங்கள் அந்த உபதேசத்தை எத்தி வைக்க வேண்டும். அல்லது அவருடைய குடும்பங்கள் மூலமாக அந்த உபதேசத்தை அவருக்கு அழகான முறையிலே நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்ப இதை விட்டுட்டு நாங்கள் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுவோமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ, குறை இருந்தா மறைக்கணும் இஸ்லாம் சொல்லுது, குறை அம்பலப்படுத்த சொல்லல. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய குறையை மறைக்காட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோ, கேவலப்படுத்த நினைப்பவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இதுதான் முக்கியமா இந்த இடத்துல கவனிக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 10-20 ஐடியா வச்சுருக்கிறோம், நம்மளோட பேரில் இருக்குது, பொம்பளை பேரில் வச்சுக்கிறோம், ஆம்பளை பேரில் வச்சுக்கிறோம், அவனோட பேரில் வச்சுக்கிறோம், இவனோட பேரில் வச்சுக்கிறோம், வந்து என்ன செய்கிறோம்? ஃபேஸ்புக்கில் வந்து தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணுகிறோம், தேவையில்லாத என்ன செய்கிறோம்? எழுத்துக்களை எழுதுகிறோம், தேவையில்லாத விஷயங்களை இதில் மனிதன் என்ற வகையில் எல்லோருக்கும் இந்த பங்கு இருக்கிறது. இதில் நான் 100க்கு 100 நான் வந்து நல்லவன் என்பதற்கு நான் சொல்லவில்லை. மனிதர் என்ற வகையில் சில நேரம் சிலருடைய அந்த கருத்துக்களை நாங்களும் லைக் பண்ணுறோம், ஏன்னா அதை செய்யக்கூடாது, ஆனாலும் செய்து விடுகிறோம். இது எல்லோரும் நானும் நீங்களும் திருந்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். சகோதரர்களை, மனிதர்கள் என்ற வகையில் எல்லோரும் இந்த தவறை விடுகிறோம், அல்லாஹ்வுக்கு பயந்து. இது ஒரு நல்ல ஒரு களம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் ஆபாசங்கள் அதில் இருந்தாலும் அதுக்கு நம்ம போனா தான் அது நமக்கு வரும். நம்ம அந்த ஆபாசத்தின் பக்கம் போகாம, அல்லது அதில் நம்ம அவர்களை நண்பர்களாக சேர்த்து கொள்ளாம, சினிமாக்காரன நண்பனை சேர்த்தா தான் சினிமா நமக்கு வரும். அவனை நண்பனை சேர்க்காட்டி வராது. இன்னும் சொல்ல போனா தேவையில்லாதவர்கள் நம்மளை நண்பர்களா சேர்க்கறதுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை நீங்க என்னை நண்பரா எடுத்துக்கொள்ளுங்கம்பாங்க. அப்படி வரும்போது நீங்க என்ன செய்யுங்க? அவர்களை நீங்க ரிக்வஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட ப்ரொஃபைலை பாருங்க, அவங்க என்ன துறையில் இருக்கிறாங்க, சினிமா துறை, பாட்டு, கவிதை, தேவையில்லாது அவங்களை எட் பண்ணாதீங்க. அப்ப சில நேரங்களில் பிரச்சாரம் என்று வருகிற போது அவர்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டி வரும். ஏன்? நம்மளோட நல்ல செய்திகள் அவர்களுக்கு போகட்டும். அப்ப அந்த நேரங்களில் ரொம்ப கவனமாயிருங்க. அவங்களோட கெட்டதுகள் நமக்கு வந்துடா பார்த்துக்கொள்ளும். நம்மளோட நல்லது போறதுக்காகத்தான் நம்ம அவங்கள நண்பர்களை ஏத்துக்கிட்டோம், ஆனா அவங்களோட கெட்டது வந்து எங்களை பழுதாக்கிறாம பார்த்துக்கொள்ளும். அதிலும் குறிப்பாக கூடுதலான இந்த ஆபாசமான விஷயங்கள்ல ஈடுபடுகிறவர்களுடைய நண்பர்களா நீங்க எடுக்காதீங்க. அவர்களுக்கு நீங்க நன்மை செய்யறதை விட அவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சிருவாங்க. மனிதர்கள் என்ற வகையிலே நாங்களும் உணர்வுகள், ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்கள். சில நேரம் நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் ஒரே விதம் ஈமானோடு இருக்க மாட்டோம். சில நேரம் ஈமானிய பலவீனத்தோடு இருப்போம். அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்வோம்? அவன் வலையில நாங்க மாட்டிக்கிறோம். நம்ம அவனை காப்பாற்ற போய் நம்ம ஆபத்தில் விழுந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி ஆனவர்கள் நண்பர்களை நீங்க வைக்காதீங்க. அப்படி உங்களோட ப்ரொஃபைல இதுவரைக்கும் இருந்தால், சினிமாவில் ஈடுபடக்கூடிய அல்லது அவர்கள் மூலமாக நீங்கள் தீங்கு சந்திக்கிற, இப்ப நம்ம நல்ல ஒரு மனநிலையில் நாங்க இருப்போம். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்மள என்ன செய்வோம்? தேவையில்லாத ஒரு வம்புக்கு இருக்கிற மாதிரியான எழுத்துக்கள் எழுதுவாங்க. அப்போ நம்ம நல்ல மனநிலையில இருந்து அப்படியே டென்ஷன் ஆகும். நம்ம சில நேரம் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுவோம், எழுதக்கூடாத எழுத வேண்டிய ஒரு இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யுங்க? நீங்க என்ன செய்யலாம்? பிளாக் பண்ணிடலாம். இருந்தா கூட அவர்களை அன்ஃப்ரெண்ட் ஆக்கிடலாம். நண்பர் வட்டாரத்திலேருந்து நீங்க என்ன செய்யலாம்? ஃபேஸ்புக்கில் ஒதுக்கலாம். அவர்கள் நம்ம பக்கத்துக்கு வராத மாதிரி அவர்கள் பிளாக் பண்ணிடலாம். அவர்கள் என்ன செய்யலாம்? தவிர்த்து கொள்வதற்கெல்லாம் வழி இருக்குது. அப்ப இந்த ஃபேஸ்புக் என்ற இந்த ஊடகத்தை நான் முழுமையா புறக்கணிக்க நான் சொல்ல வரல.
ஏண்டா இதுல நாம் ஈடுபடுகிற போது இதுல நிறைய பிரயோசனங்களை நாம காண்றோம். உடனுக்குடன் செய்தி வருகிறது. உலகத்தின் சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட இன்றைக்கு நிகழ்ச்சிகளை கூட இப்ப தர்பியா நிகழ்ச்சிகள் இஜித்திமா நடக்குது, மற்ற மார்க்க நிகழ்ச்சிகள் உடனே என்ன செய்றாங்க, ஃபேஸ்புக்ல போடுறாங்க. அப்ப நம்ம உடனே பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நிறைய பிரயோசனங்கள் இருக்குது. ஏன்னா இந்த இதுல ஈடுறவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்க. இப்ப இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய ஃபேஸ்புக்ல பார்த்தா உலமாக்களை பத்தி தேவையில்லாத பேச்சுக்கள். உண்மையிலேயே அந்த சம்பந்தப்பட்ட உலமாக்கள் மோசமாக இருந்திருந்தா கூட எங்களோட பொறுப்பு என்ன? இப்படி நான் ஃபேஸ்புக் நான் சொன்னேன், இது பஜார்ல மாதிரி. பஜார்ல ஒருத்தனை திட்டினா எப்படி 10 பேர் பார்ப்பானோ, இதை விட பயங்கரம் ஃபேஸ்புக்ல ஆயிரக்கணக்கானவர்களை இருப்பாங்க. ஒருவரை பத்தி நாங்க மோசமா எழுதுறோம்டால் அந்த மோசமான சிந்தனையை உண்டாக்கின அந்த குற்றம் எங்களை சும்மா விடாது. சில நேரம் நாங்க நினைக்கலாம் நாங்க நல்ல தைரியமா ஃபேஸ்புக்ல எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, நாங்க வேண்டிய ஒண்ணு செய்வோம். நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இதை செய்ய முடியும். ஒரு காலத்துல அதே ஃபேஸ்புக்கை வச்சு அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விடுவான். இதை மறந்துடாதீங்க. எனவே நான் இதை குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் இணையதளங்கள்ல இன்றைக்கு பிளாக் ஸ்பாட் நிறைய உண்டாக்குறாங்க. பதிவு செய்து காசு கட்டி இணையதளங்கள்ல தங்களுக்கு வெப்சைட்டை உருவாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பிளாக் ஸ்பாட், அதாவது இலவசமாக எந்த செலவும் இல்லாம சில இணையதளங்களை உருவாக்கி வச்சுக்கொண்டு அதுல நோக்கமே அடுத்தவர்களை விமர்சனம் பண்றது. இன்னைக்கு பார்க்கிறோம், நான் பெயர் குறிப்பிட்டு சொல்லி அதை நான் விளம்பரப்படுத்த விரும்பல. நிறைய இணையதளங்கள் உலமாக்களை தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணி வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த உலமாக்களை இவங்க செஞ்ச விமர்சனத்துக்குரியவர்களா இருந்தால் கூட இதை வேலையை செய்யறவங்க மோசமானவர்கள். ஏன்னு சொன்னால் இது அவங்களுக்கு தேவையில்லை. இப்ப இவங்க சொல்லலாம் எங்களை பத்தியும் அவங்க பேசுறாங்களேன்னு. ஒருத்தன் தப்பு செய்யறாண்டா அதே தப்பு நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறது தவறு. ஒருவன் தவறு செய்தால் அந்த தவறுக்கு எதிராக நீங்க போராடுங்க. நீங்க ஏன் இப்படி எங்களை பத்தி பேசுனீங்க, ஒரு மேடையில பேசினாங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு போங்க, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, அவங்கள்ட்ட உரிமையோட உங்களோட பிரச்சனையை முன்வைங்க. நீங்க இப்படி பேசுனீங்களே, என்னட்ட என்ன தவறு இருக்குது, நான் என்ன குற்றம் செஞ்சேன், நீங்க ஏன் என்னை பத்தி இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் முறைப்பாடு வைங்க. ஒரு பள்ளியில பேசினா அந்த பள்ளி நிர்வாகத்துல முறைப்பாடு வைங்க, அதுக்கு உரிய விசாரணை செய்யுங்க. அந்த பள்ளி நடவடிக்கை எடுக்கலண்டா அதை விட மேல்மட்டத்துக்கு போங்க, உரியவரை சந்திங்க, உரிய குடும்பங்களோட சந்திங்க. அப்ப இந்த மாதிரி நாம செய்வதை விட்டுவிட்டு நாமளும் ஒரு மோசமான ஒரு முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சாரத்திலே நாங்கள் நன்மைகளை சம்பாதிப்பதை விட நரகத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வரும். சகோதரர்களே, நான் இது ஒரு கவலையோடு இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஏண்டா நாங்கள் இணையதளங்களோடு ஈடுபடுகிறோம், எங்களுக்கும் பெரிய அளவுக்கு இதை பற்றி அனுபவம் இல்லை என்றாலும் கூட இதுல இணையதளத்துல நம்ம ஈடுபட்டு இதெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. சில நேரங்கள்ல ஒருவரை பற்றி மோசமான முறையில இன்னொரு விமர்சிப்பதை பார்த்து விட்டு நாம கீழே என்ன செய்யறோம், இப்படி எல்லாம் எழுதாதீங்க, இப்படிப்பட்டவர் அல்ல அப்படி இருந்தா கூட நீங்க சரியான முறையில் இதை விசாரிங்க என்று நாம் எழுதுகிற போது அதுக்கு கீழே நீ இப்படிப்பட்டவன் என்று எழுதுறாங்க. அப்ப இது எழுதுறவங்க ஏதாவது விசாரிச்சு போட்டு ஒழுங்கா கேட்டு விசாரிச்சு பார்த்து எழுதுறாங்களான்னா அப்படி இல்லை. என்னது, சும்மா யாரோ சொன்ன செய்தியை காதுல வாங்கிட்டு யாரோ சொன்ன செய்தியை விசாரிக்காம நம்பிட்டு என்ன செய்யறாங்க, கீழே எழுதுறாங்க. அப்ப இங்க பிரச்சனை என்னடா, அவங்க எழுதினா எழுதிட்டு போட்டுமேன்றது அல்ல பிரச்சனை. இந்த விஷயத்தை பார்க்கிற ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர்ல உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணத்தை போடுறான். அப்ப நாங்களும் அதே இடத்துல போய் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்ப செய்யும் போது இவர் இப்படிப்பட்டவர் என்ற மனோநிலையோடு ஒருவருடைய செய்தியை உள்வாங்க முடியாது. ஏன்டா அவர் மோசமானவர் என்ற மனசு நமக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அவர் சொல்ற செய்தி எதுவுமே நல்லதாக நமக்கு தெரியாது. அப்ப இந்த விஷயங்களை நீங்க உங்களோட மனசுக்குள்ள நாங்க ஆழமா பதிஞ்சு கொள்ளுங்க. நீங்க யாரை பத்தி எழுதுனாலும் எழுதாயிருந்தா ஒழுங்கா விசாரிச்சு போட்டு எழுதுங்க. சும்மா யாரோ சொல்றாங்க, அவர் சொல்றாரு, இவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிய. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்ன தெரியுமா, கேட்கறதெல்லாம் அடுத்தவன்ட்ட சொல்றான். ஒரு ஆளை பத்தி ஒரு செய்தி வந்த உடனே உடனே எழுதுரு, இவரை பத்தி தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு எழுதுரு. இது ஒரு மோசமானது. இது நான் செய்தாலும் தவறு, அடுத்தவர்கள் செய்தாலும் தவறு, யாரு செய்தாலும் தவறு. இது நான் ஜமாத் ரீதியாக சொல்லதான் நினைச்சுறாங்க. இதுல குறிப்பா சொல்ல போனா சில ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் இந்த விஷயத்துல கூடுதலாக ஈடுபடுகிறார்கள் என்று விளங்க முடிகிறது. ஏன்னா அடுத்தவங்களை பத்தி மோசமா எழுதுறது, நான் எந்த ஜமாத்தையும் குறிப்பிட்டு சொல்லல, ஆனாலும் எல்லார்ட்டையுமே இருக்கிறது. ஆனா சில ஜமாத்துகளை பார்க்கிற போது வீதாசர் அடிப்படையில் நாங்க இணையதளங்கள்ல நாங்க தௌஹீத் வட்டாரத்துக்குள்ள நாங்க உறவாடுகிறவர்கள் என்ற வகையில பார்க்கிற போது குறிப்பிட்ட சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் மிக மோசமான விமர்சனங்களை பண்றாங்க. ஏன்னா இது அல்லாஹ் இது விரும்ப மாட்டான். இப்படியான விஷயம் மானக்கேடான விஷயங்களை பரத்துறதோ தேவையில்லாத விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மிக கடுமையாக கண்டிக்கிறாங்க. நாங்க மறைவான விஷய இடத்துல இருந்துக்கிட்டு நாங்க இந்த மாதிரிலாம் செய்யறோம். நாங்க தனியாக உட்கார்ந்துட்டு ஒருவரை பத்தி கேவலமான முறையில் எழுதுறோம். அப்படி எழுதுகிற போது நாளைய மறுமையிலே இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மன்றத்திலே விசாரணைக்காக கொண்டு வரப்படும். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், அன்றைய தினத்திலே அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரை வச்சிருவோம், அவருடைய கைகள் எங்களோடு பேச போகிறது. கையெல்லாம் சொல்லும்,
இந்த மனுஷன் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இன்னால பத்தி இவ்வளவு மோசமான முறையில் அவன் டைப் பண்ணினான் என்று கைகள் பேச போகிறது, அவங்களோட கால்கள் பேச போகிறது, அவருடைய தோள்கள் பேச போகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா கல்லிமுனா ஐதீகம் தஷது அர்ஜுலுகும், அவருடைய கைகள் எங்களோடு பேசும், அவருடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சொல்லும், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறோம். எனவே நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து அதாவது இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து இதில் நம்ம தாவா செஞ்சா நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும். நிறைய மோசமானவர்கள் சிந்திக்கக்கூடிய விதமான செய்திகளை பரிமாறலாம், சினிமாவுக்கு எதிரான நல்ல சிந்தனைகளை உருவாக்கலாம், மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களை, விதத்துக்கு எதிரான நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது இன்றைக்கு வழிகேடான பல அமைப்புகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற விதமாக நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற ஒரு இடத்தை நம்முடைய எழுத்துக்களால் அசிங்கப்படுத்தி நல்லவர்களையும் அதிலிருந்து நாங்கள் விரட்டினால், நான் காலப்போக்கில் நல்லவர்களாக இந்த ஃபேஸ்புக் வரமாட்டாங்க. ஏன் வந்து அவங்கள பற்றி தேவையில்லாமல் கீழே எழுதுறாங்க, விசாரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறாங்களா? இல்லை, யாரோ சொன்னாங்கன்றதை வச்சு ஒருவன் எழுதுனா மற்றவன்லாம் ஷேர் பண்ணுறான். அவ இந்த நிலை ஒரு மோசமான நிலை. இதுக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதிலிருந்து நான் ஒதுங்க மாட்டேன். எவ்வளவுதான் இப்ப என்னைய பத்தி கூட மோசமா எழுதலாம், எழுதினால் எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ஒதுங்க மாட்டேன். ஏன் எழுதுகிறவர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நாளைய மறுமையிலும் உலகத்திலும் அவர்கள் கேவலப்படுவார்கள், எந்த கவலையும் இல்லை. தேவையில்லாம எழுதுறவங்க கவலைப்படுமே தவிர யாருக்கு இந்த எழுத்தின் மூலம் பாதிப்பு அடைஞ்சாங்களோ அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிப்பானதை கொண்டு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி மோசமா எழுதுறாங்களா இருந்தா, உங்களை பத்தி மோசமா விமர்சனம் பண்றாங்களா இருந்தா அதுக்காக நீங்க ஒதுங்காதீங்க. என்ன செய்யுங்க, உங்களோட வேலையை நீங்க காதை பத்தி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க. அதுல பக்கம் நீங்க ஒலா தமுத்தன் ஐநைக்க அல்ல சொல்றானே, நீங்க இந்த உலக வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது அவர்கள் யாருக்கு நாங்க உலகத்தினுடைய சொத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்களை பத்தி நீங்க திரும்பி பார்க்காதீங்க, நீங்க உங்களோட வேலையை செஞ்சுட்டே போங்க. அதனால எந்த கேடும் இல்லை. நல்லவர்களை அல்லாஹ் என்றைக்காவது பரிசுத்தப்படுத்துவான், நல்லவர்களை என்றைக்காவது அல்லாஹ் சமுதாயத்தில் இனங்காட்டுவான். மோசமான விஷயங்களை பரத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், தேவையில்லாத அவதூறுகளை பரிமாறுகிறவர்கள் என்றைக்காவது அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். சில நேரம் அவர்கள் இந்த இடத்துல தப்பலாம், ஆனால் இன்னும் ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு அவமானத்தை அவர்கள் சந்திப்பார்கள். எனவே இதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உபதேசமாக சொல்ல என்னுடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டு தான் இதை நான் பேசுறேன். ஏன்னா பல விஷயங்களை பார்க்கிற போது தாவா களம் என்பது கலங்கப்படுத்தப்படுகிறது. தேவையில்லாத அவதூறுகள், செய்திகளை விசாரிக்காம பேசுறது, அடுத்தவர்களுடைய குறைநெறிகளை பேசுறது, இது மார்க்கம் விரும்புகிற வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் உமசான்னு நாங்கள் படிச்சுக்கிறோம். ஏன்னா குறை கூறி புறம்பேசி திரிவர்களுக்கு கேடு நல்லா சொல்லி காட்டுறான். புறம் பேசுறதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? கரிஹ்துமூஹு, நீங்கள் அதை வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுற அடுத்தவனுடைய மாமிசத்தை புசிக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். நரகத்திலே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வேதனை செய்யப்படுகிற காட்சியை பார்த்ததாக சொல்கிறார்கள். அப்ப இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டும் கூட இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் பரத்துறது என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய செயல்பாடுகள் அல்லிடத்தில் நாளைக்கு விசாரிக்கப்பட இருக்கிறது. சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை உங்களோட மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, நான் யாரை பற்றியும் தேவையில்லாத பதிவுகளை பதிய மாட்டேன். யாரை பற்றியும் நான் உண்மையாகவே தவறு செஞ்சிருந்தால், உதாரணமாக நான் தவறு செஞ்சிருந்தால் நேரடியாக என்கிட்ட வாங்க, நீங்கள் என்ன இப்படி ஒரு தவறு செஞ்சுக்கிறீங்களே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, இது உண்மையாக நீங்கள் இப்படி செஞ்சீங்களா, இல்லாட்டி இதுக்கு என்ன சரியான ஒரு விளக்கம் என்று என்னிடத்துல கேளுங்க, நான் சொல்லுகிறேன். யாராவது தவறு செய்தால் அப்படி நீங்கள் செஞ்சாதான் அவங்க திருந்துவாங்க. நீங்கள் அவங்க கூட குறைய அவமானப்படுத்தும் போது அவர்களுக்கு இன்னும் அந்த தவறில் பாரு நான் செய்கிறேன் நீ வேண்டியது அப்படி ஒரு மனநிலை உருவாக்கப்படுது, ஒரு வைராக்கியமான ஒரு மனநிலை. 4 பேர் நம்மளை தேடி சொல்றாங்களே என்பது அந்த பாவத்தை செய்யறதுக்கு நம்ம வைக்கப்படுவோம். நம்மளை இப்படி தேவையில்லாம எல்லாம் சொல்றானோ தானே, பரவாயில்லை, இதுக்கு மேல நமக்கு என்ன ஆகிக்குது, நாம செஞ்சே எல்லாம் அம்பலப்படுத்தியாச்சு. இப்ப அதாவது தவறை தடுக்கிற போது ஒரு அழகான ஒரு முறை இருக்குது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட மாயிஸ் எல்லாம் வருகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்க ஹத்தை நிறைவேற்றுங்க என்று விபச்சாரம் பண்ணிட்டு அவர் தன்னை கொல்ல சொல்லி வரார். அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க, திரும்புறாங்க, முகத்தை மறுபடி வர இந்த பக்கம் வராது, திரும்புறாங்க, குடிச்சுக்கிறாரான்னு பாருங்கன்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட கிட்ட போய் மோந்து பாக்குறாங்க சஹாபாக்கள், இல்ல இல்ல பைத்தியமானு பாக்குறாங்க. பைத்தியம் இல்ல யார சொல்லா, நான் உண்மையில தப்பு செஞ்சுட்டேன்றாங்க. அவ திருப்பி திருப்பி அந்த தவற சொல்ல கண்டுகொள்ளாம இருக்கிற பாக்குறோம். அப்ப இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிலை. ஒரு முஸ்லீமை நம்ம என்ன செய்யக்கூடாது, துருவி ஆராய்ச்சி தெரியக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது, இன்றைக்கு இணையதளங்கள் வழியாக நாங்கள் அடுத்தவர்களுடைய விஷயங்களை துருவுறோம். ஏன்னா அடுத்தவங்களோட கம்ப்யூட்டரில் போய் வைரஸ் இறக்குறதும், அவங்களோட கம்ப்யூட்டரில் போய் அவங்கள ஹேக் பண்ணுறதும், அவங்களுடைய தனிமையை நம்ம பயன்படுத்தி மோசமான முறையில் அவங்கள சித்தரிக்கிறதுக்கு அவங்கள பிளான் பண்ணி சதிகளுக்குள்ள கொண்டு போய் மாட்டி விடுறது போன்ற விஷயங்களை நாம் செய்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வோட மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை விரும்பணுமா இருந்தால், இன்னைக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது.
இப்போ உதாரணமாக இன்றைக்கு தௌஹீத் சமுதாயத்துக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா ஒருவர் ஒரு விஷயத்தை ஒரு விதமாக விளங்குறார், இன்னொருவர் அதே குர்ஆன் வசனங்களை வச்சு இன்னொரு விதமாக விளங்குறார். இதுக்கு அல்லா இடத்துல கூலி இருக்கும். அவங்களோட இஹ்லாஸுக்கு தக்கன அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் மனசை தான் பார்க்குறான். அந்த விஷயத்தில் அவனுக்கு கிடைச்ச குர்ஆன் வசனங்களை ஹதீஸில் வச்சு அவனோட முடிவுக்கு வந்தான். அது சரியாக இருந்தால் அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்கும், பிழையாக இருந்தால் என்ன செய்யும்? அவன் செஞ்ச முயற்சிக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான். இதை விட்டு போட்டு என்ன செய்கிறோம்? கருத்து முரண்பாடுகளே ஒரு இஷ்யூ ஆக்கும். நாங்கள் இன்ன கருத்தில் இருக்கிறோம், நீங்கள் அதை மறுக்கிறீங்க, நீங்கள் மோசமானவர்கள் என்று அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிண்டி பார்க்குறோம். இது ஒரு நல்ல விஷயம் அல்ல. அதே நேரத்தில் நம்மளோட இருக்கிறோம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாலும் கூட அதை நம்ம கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஏன்னா அப்போ நம்ம நியாயமாக சிந்திக்கிறதா இருந்தால் நம்முடைய எதிரிகளை நம்ம எப்படி பிளேண்டு விமர்சனம் பண்ணுறோமோ, நம்மளோட இருக்கிறவங்க அதை விட மோசமாக ஒன்று செய்யும் போது அதை நியாயப்படுத்த முற்படுகிறோம். இது இயக்க ரீதியான ஒரு மனசில் ஏற்படுகிற ஒரு வெறித்தனமான ஒரு போக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இணையதளங்களில் நாங்கள் செய்வதன் மூலம் ஒரு நல்ல ஒரு தாவாவுக்குரிய நல்ல ஒரு களத்தை நாங்கள் தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துகிறோம். ஏற்கனவே அசிங்கப்படுத்தான் கிடக்குது. அதுக்குள்ள ஏதாவது ஒரு சீர்திருத்தம் பண்ணுவதற்கு இறங்கி போய் வேலை செய்யணும்னு பார்த்தால் அதிலே பல தடங்கல்கள், இது போன்ற விஷயங்கள் நல்லவர்களுக்கு இன்றைக்கு நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. முக்கியமான ஆய்வாளர்கள், பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் இன்றைக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் காணக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. திடீரென்று நமக்கு ஒரு கேள்வி வருகிற போது யாராவது ஒரு மௌலவி இருந்தால் அவர்கிட்ட டக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு எஸ்எம்எஸ்ல நாங்கள் ஒரு மெசேஜ் வைக்கிறோம், இன்னொரு பிரச்சனை, இதுக்கு என்ன தெளிவுண்டு. சில நேரம் அவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி இருந்தால், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஒரு மௌலவி என்ன செய்கிறார், எனக்கு அவர் செய்த ஆய்வினுடைய தொகுப்பு அப்படி அனுப்புகிறார், கொஞ்சம் வாசிச்சு பாருங்கன்றார். அல்லது இணையதளங்களில் எங்கேயாவது நல்ல விஷயங்கள் கடந்தால் அதை அப்படி என்ன செய்கிறாங்க, எங்களோட பக்கத்துக்கு ஷேர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு நல்ல ஒரு இடத்தை, அதாவது மோசமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தி இன்னும் நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்க என்றால் அது நானோ நீங்களோ யாராக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக உலகத்திலும் கேவலப்படுத்தப்படுவோம், நாளைய மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் தோல்வியை சந்திப்போம். எனவே இந்த விஷயங்களை உங்களுடைய ஆழமான கத்தில் நிறைய இன்னும் சொல்லணும். ஆனால் கூடுதலாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் கூட பேசிட்டேன் இந்த விஷயங்களிலே. முதலாவது நான் எனக்கு உபதேசம் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று. அப்படி நான் கடந்த காலங்களில் செஞ்சிருந்தா கூட, ஏன்னா இப்படி அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணியோ தப்பாக அடுத்தவங்களுக்கு கொமெண்ட் அடிச்சோ அப்படி இருந்தால் கூட இன்றிலிருந்து நானும் இந்த விஷயங்களில் இந்த நிரபராதியாகிறேன். அதே போல் சகோதரர், இதை யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் கவனம் எடுங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றியை தருவான். அல்லாஹு தஆலா மறைவிலும் அந்த ரஹ்மானை பயந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.